நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டு வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற டாப் 10 திரைப்படங்களை பற்றி தாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த ரீதியில் வந்து 10வது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆர். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவான டிமாண்டி காலனி 2 திரைப்படம் தாங்க. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் 15 முதல் 20 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் வந்து 85 கோடி பக்கத்தில் கிட்டத்தட்ட 60லேருந்து 80 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. 10வது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து அதிக வசூலில் வந்து டிமாண்டி காலனி 2 திரைப்படம் தாங்க. அதனைத் தொடர்ந்து 9வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கலான் திரைப்படம் தாங்க. பா. ரஞ்சித்துடைய அருமையான இயக்கத்தில் விக்ரம், பார்வதி திருவோடு, மாளவிகா மோகன், டேனியல் கால்டக்கிரோன் இவங்களோட நடிப்பில் ஜிவி பிரகாஷோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து 100 முதல் 150 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு 80 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 9வது இடம் பிடிச்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து 8வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இயக்கத்தில் உருவான அரண்மனை 4 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். சுந்தர் சியோடைய அருமையான இயக்கத்தில் சுந்தர் சி, தமன்னா பாட்டியா, ராசி கண்ணா இவங்களுடைய நடிப்பில் உருவான அரண்மனை 4 திரைப்படம் வந்து இந்த வரிசையில் வந்து 8வது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. 40 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 100 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் வந்து 7வது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் தாங்க. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, பாபி தியோல், திசா பதானி இவங்களுடைய நடிப்பில் கங்குவா திரைப்படம் வந்து தேவி ஸ்ரீ பிரசாந்தோட இசையமைப்பில் விளையாடுதுங்க. 300 முதல் 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு 120 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்க குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக வசூலில் வந்து இந்த திரைப்படம் வந்து 7வது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து 6வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் 2 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பிரம்மாண்ட இயக்கத்தில் கமல்ஹாசன், சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், எஸ்.ஏ. சூர்யா இவங்களை வச்சு எஸ். சங்கர் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தாருங்க. 150 முதல் 300 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து 6வது இடம் பிடிக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து 5வது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா தனுஷை இயக்கி தனுஷை நடிச்சிருந்த ராயன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இயக்குனர் தனுஷ், நடிகர் தனுஷ் 2 பேருமே சொல்லி ஆகணுங்க. இவங்களோட நடிப்பில் துஷரா விஜயன், சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி இவங்களுடைய நடிப்பில் உருவான ராயன் திரைப்படம் வந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 160 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்றதில் வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து ராயன் திரைப்படம் வந்து 5வது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து 4வது இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியோடைய நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நடராஜன், சுப்பிரமணியம் இவங்களுடைய அருமையான நடிப்பில் உருவான திரைப்படம் தாங்க மகாராஜா திரைப்படம். 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 185 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து டாப் 5 கலெக்ஷனில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து 4வது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு வந்து மகாராஜா திரைப்படம் வந்து சீனாவிலுமே வந்து கிட்டத்தட்ட 40 முதல் 50 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சு கொண்டிருக்கிறதாவது படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க ரீசெண்டாக வந்து. இந்த வரிசையில் வந்து 3வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய வேட்டையன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷரா விஜயன் என எக்கச்சக்கமான நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 265 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. ஃப்ளாப் திரைப்படமாக இருந்தாலுமே வந்து இந்த ஆண்டு வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து 3வது இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2nd இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிக வசூலில் வந்து சிவகார்த்திகனோட நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமலஹாசனுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராகுல் போஸ், புவன் ஆரோரா நடிப்பில் வெளியான திரைப்படம் தாங்க அமரன் திரைப்படம். 150 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து 340 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து அமரன் திரைப்படம் வந்து 2nd இடம் பிடிச்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து முதல் இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய நடிப்பில் வெளியான தி கோட் திரைப்படம் தாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் தாங்க. வெங்கட் பிரபுடைய அருமையான இயக்கத்தில்
யுவன் சங்கர் ராஜோடைய அருமையான இசையமைப்பில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், அஜ்மல் அமீர், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா இவங்களோட நடிப்பில் உருவான திரைப்படம் தாங்க தி கோட் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 450 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் வந்து தி கோட் திரைப்படம் சொல்கிற விஜயோட திரைப்படம் தாங்க முதலிடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. நம்ம இப்போ பார்த்தது தாங்க 2024ஆம் ஆண்டில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிக வசூல் பெற்ற டாப் 10 திரைப்படங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு.